பால்முனி, செம்முனி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமணி, வேதமணி, நாதமணி பேசுறையா. ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷி இறக்கணும் ஜாதகம், அந்த உதவி ஜாதகம். உங்க கூட பிறந்த வந்து நீங்க 3 பேர்ல 2 பேர் அவங்க கூட பிறந்த நீ இல்லாம யாராக கூட பிறந்த நீ இல்லாம 2 பேர் தான் ஐயா. நீங்க 2 பேர். ஒரு கூட பிறந்தனுடைய பையனுக்கு வந்து ஒரு மன வழக்கு அமைச்சிக்கிறான். ஒரு லவ் பண்ணி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா. ஆமா ஆமா சாமி. அந்த பொண்ணு நான் செய்து அந்த பொண்ணுடைய நடத்தை செய்யலாம் சூசைட் பண்ணிக்கலாம். அந்த பையன் பண்ணினா பண்ணிட்டான் சூசைட் பண்ணின்னு அந்த பொண்ணு கள்ளத்தோடு வச்சிருந்தா. அதை பார்த்துட்டான் அந்த பையன், நேரடியா பார்த்துட்டேன்னா. ஆமா ஆமா பாத்துட்டான். ஐயா, எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதே. பார்த்துட்டேன்னா பாத்துட்டு அவன் நேர்ல சொல்லிட்டு தான் போனான். நான் இவ்வளவு இப்படி நடந்துகிட்டவ நான் பாத்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம். ஆமா, அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரடியா பார்த்து தற்கொலை பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. இப்ப அந்த பொண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போகுது. ஜாலியா இருக்குது. உங்க வீட்டு பக்கத்திலே இருக்குது. ஆமா, எங்க பக்கத்திலே இருக்குய்யா. உங்க மானத்தை வாங்குது. அதால மன நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. உக்கால மன நிம்மதியெல்லாம் இருக்காங்க. உங்க மானத்தையும் அந்த பொண்ணு வாங்கிடுச்சு. இன்னொருத்தரையும் வச்சுக்கின்னு உங்க குடும்பத்தை மான நிம்மதியெல்லாம் பண்ணிட்டு இருக்குய்யா. அவங்க அக்காவும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. அதாவது மான மரியாதை போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ஆக மொத்தத்துல உங்க வீடு பக்கத்திலே வந்து அவமானம் அசிங்கப்படுத்து அந்த பொண்ணு. ஆமா, பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. உங்களை தொல்லை கொடுக்குது. ஆமா ஐயா. அக்கா பக்கம் நடமாட முடியல. அதாவது தவறான நடத்தியால உங்க அக்கா பையன் நேரடியா பார்த்துட்டு கள்ளத்தொடர்பை பார்த்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலாம். அந்த குடும்பம் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஆமா, உங்க குடும்பம் அந்த அம்மாவும் அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அதாவது மானத்துக்கு பயந்து. ஆமா, உங்களையும் அந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி அந்த பொண்ணு உங்க வீடு பக்கத்துல வந்துச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கா. அதாவது எப்படி இந்த பொண்ணு கல்யாணம் பண்றாருன்னு சொல்லிட்ட மாதிரி சபதம் எடுத்துன்னு உங்க குடும்பத்துக்கு ஒரு இழுக்கு தேடிட்டு உங்க குடும்பத்தை வாழ விடாம பண்றாங்க. அவ பண்றா. இது விலகணும் இல்லையா? ஆமாய்யா. நான் விலகி தர போதுமா? சரியா சாமி, உங்களுக்கு கோடி நன்றி சாமி. தைரியமா உங்களை நேர்ல எப்ப பாக்கணும்னு சொல்லுங்க சாமி, நான் வரேன். நேர்ல வந்து திருநெல்வேலி கிட்ட உங்களுக்கு என்ன திருநெல்வேலி கிட்ட உங்களுக்கு? ஆமா சாமி, இங்க இருந்து 60-70 ரூபா தான். நான் வந்துருவேன் சாமி. வாங்க மாதம் 27 திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் வருவேன். சரி சாமி, நேர்ல வந்து பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். போதுமா? சரி சாமி, நான் எதுனாலும் உங்ககிட்ட நேர்லயே வந்து பேசுறேன் சாமி. ஓகே, நன்றி. வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.